இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கூகுள் பேல ஆட்டோ பே வந்து எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கூகுள் பேல வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எப்படி கேன்சல் பண்றது, டெலீட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் கொடுக்க போறேன். வெயிட், ஓ இதான் உன்னோட கண்டென்ட்டா அப்படின்னு யாரும் எஸ்கேப் ஆயிடாதீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? கனவுகள் மேற்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம். ஆனா வந்து மந்த்லி இந்த ஆட்டோ பே எல்லாம் எனக்கு வேணாம்பா, இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, சோ அதை வந்து கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா இருக்கு. சோ அது எப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? ஓகே. ஓகே, ஜிபே போயிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை டச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மேல ரைட் சைடு கார்னர்ல இருக்கும். அதை டிக் பண்றோம். டிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே போனோம்னா இந்த இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோ பே. ஓகேவா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நோ பெண்டிங் ரிக்வெஸ்ட் இருக்கு. சோ அப்ப நான் வந்து ஒரு ஆட்டோ பே வச்சிருக்கேன். இதை வந்து நான் கிளிக் பண்றேன் கேன்சல் பண்றதுக்காக. ஓகே, இதை டிக் பண்ணிட்டேன்னா பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே போகணும். கடைசியா பார்த்தோம்னா ஓகே, இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பாஸ் ஆட்டோ பே அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு கேன்சல் ஆட்டோ பே. பாஸ் ஆட்டோ பே, இன்னொன்னு வந்து கேன்சல் ஆட்டோ பே இருக்கும். சோ இந்த கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு. சோ அதுக்கான ஆன்சர் பாத்துருவோம். ஓகே, இதுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ற எப்பயும் போல. ஓகே, ப்ரொஃபைல் டிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே செட்டிங்ஸ் ஆட்டோ பே இருக்குல்ல, அந்த ஆட்டோ பே கீழே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அது நம்ம இருக்கும் பாருங்க. ஓகே, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதை கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு கிளிக் பண்ணணும். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜிபே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்திருப்போம் இல்லையா, சோ அந்த கூகுள் அக்கௌண்ட் இங்க இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம ஓபன் பண்ணனே கூகுள் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணிட்டே போகணும். இப்போ இதுக்குள்ள வந்தனா ஒரு யூஸ் பின் இல்லனா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அது பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ல நம்ம டெலீட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம எஸ்டர்டே பண்ணது, இல்லனா அந்த டேக்கு மட்டும் பண்ணது என்ன அப்படின்னு பண்ணலாம். இல்லனா இல்லப்பா இந்த மந்த் ஃபுல்லா பண்ணிக்கிறதுனா பண்ணலாம். அப்படி இல்லனா ஃபுல்லாவே எனக்கு டெலீட் பண்ணிடலாம் ஹிஸ்டரி அப்படின்னா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பண்றேன். ஓகே, இப்ப நவம்பர் 5ல இருக்க என்ன எல்லா ஆக்டிவிட்டி நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா ஓகே, கிளியரா சொல்லிருச்சா, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, அது கேன்சல் கொடுத்துட்டு காட் இட். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து இப்ப டெலீட் ஆயிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டே போகலாம். இதுதான் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, ஈஸியா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சோ ஓகே, இப்போ நீங்க சொல்றது எனக்கு கேக்குதுங்க. என்ன அப்படின்னா, நீ அடிஷனலா ஒரு டிப் கொடுக்குறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருந்தா நம்ம எடுக்கிறோம். ஒரு போயமா இருக்கட்டும், ஒரு கொஸ்டின் ஆன்சரா இருக்கட்டும், அட ஒரு ப்ராஜெக்டா கூட இருக்கட்டுமே, அதுல இருந்து எடுக்கிறோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0GPT அதுக்குள்ள போனீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எவ்வளவு பிளேகியரிசம்னா நம்ம எவ்வளவு வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம், அப்ப எவ்வளவு வந்து வெப்சைட்ல எடுத்திருக்கோம், இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் காமிச்சிரும் இந்த 0GPT. முக்கியமா நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு எடுத்திருக்கோம்னு இந்த 0GPT சொல்லிடும் எத்தனை பெர்சன்டேஜ்னு. அப்போ நம்மளை திட்டுவாங்க, ஓ உன்னோட சொந்த பிரெயின் கிடையாதா, ஏஐ தானா அப்படின்னு. அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல எடுத்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணிட்டு குரோம்ல போயிட்டு ஹியூமன் டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹியூமன் டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர்ல போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இது வந்து ஹியூமன் கிரியேட் பண்ணதா அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? சோ இதை வந்து என்னம்மா இப்படி எல்லாம் திருட்டுத்தானே சொல்லி தரியா அப்படின்னு கேட்டீங்க. இல்ல, சோ நல்ல விஷயத்துக்கு எதனால யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன். சோ உங்களுக்கு இந்த அடிஷனல் டிப்பும் இந்த 2 ஆன்சரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் தென் பாவம்பா இந்த பிள்ளை எதை பொழைச்சு போட்டோம் அப்படின்னு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.